அனைவருக்கும் வணக்கம். அடுத்து எக்ஸசைஸ் 1.1லையே செகண்டில் இன்வர்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அதில் இன்வர்ஸ் மாடலில் வர்ற எக்ஸசைஸ் சம் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். இப்போ எக்ஸசைஸில் பார்த்திங்கன்னா 2ல் 1 2 3 வந்து இன்வர்ஸ் டைப்பு. ஸோ இன்வர்ஸில் வர சம்ஸை இப்போ முடிச்சிடலாம். கொஸ்டின் பார்த்திங்கன்னா -2 4 1 -3 இது 2/2 மேட்ரிக்ஸு. ஸோ நமக்கு ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? 1/டிடர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு டிடர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட வேல்யூ என்ன வரும்? 6 - 4. ஸோ 2 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன அர்த்தம்? அப்போ என்ன எழுதணும்? இந்த கண்டிப்பாக அந்த லைன் எழுதியிருக்கணும். சின்ஸ் ஏ இஸ் நான் சிங்குலர், அதனால் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ 1/2 அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ போடணும். இது 2/2 மேட்ரிக்ஸ்னால டேரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். ஏன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து 2/2 மேட்ரிக்ஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம்? இது ரெண்டையும் பிளேஸ் மாற்றுங்க, இது ரெண்டுக்கும் சைன் மாற்றுங்க. பிளேஸ் சேஞ்ச், சைன் சேஞ்ச், பிளேஸ் சேஞ்ச், சைன் சேஞ்ச். ஸோ பிளேஸை மாற்றுங்க. இங்கே -3 போடுங்க, இங்கே -2 போடுங்க. இது ரெண்டுக்கும் சைனை மாற்றிடுங்க. அவ்வளோதான். இதுதான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான மெத்தட். அடுத்தது 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. எப்பவும் போல் நம்ம டிடர்மினன்ட்டையே கண்டுபிடிச்சிக்கலாம். இதை வந்து நான் வந்து ரோ வைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் காலம் வைஸும் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். இங்கே பொறுத்த வரைக்கும் ரோனாலும் சரி காலம்னாலும் சரி ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னா எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். 5 1 1, இங்கேயும் 5 1 1 தான். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. ஸோ 5 × 25 - 1 × அப்போ இந்த காலமும் இந்த ரோவை விட்டுருவோம். இப்போ 5 - 1. அடுத்தது 1 × அப்போ இந்த ரோவும் இந்த காலமும் விட்டுருவோம். 1 - 5 கரெக்டுங்களா? அப்போ 5 × 24 - 1 × 4 + 1 × -4. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். ஸோ அதை சால்வ் பண்ணால் 120 - 4 -4. ஸோ 112 வருது. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன எழுதுவோம்? நான் சிங்குலர். ஸோ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். கரெக்டாக? ஸோ அடுத்து அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக இங்கே போட்டுருங்க. நான் தெரியாதவங்களுக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் அதோட அந்த நம்பரில் வர இங்கே கொஸ்டின் வேணால் எழுதிக்கலாம் புரியுறதுக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணோன்னா இப்போ இதுக்கு எழுதும் போது இது உட்காந்துருக்க இந்த ரோவையும் இந்த காலமும் விட்டணும். இப்போ 5 1 1 5. அடுத்து இந்த நம்பருக்கு எழுதும் போது அந்த காலமும் இந்த ரோவும் விட்டிங்கன்னா 1 1 1 5. அடுத்து இதுக்கு எழுதும் போது இந்த காலமும் இந்த ரோவை விட்டிங்கன்னா 1 5 1 1. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் எழுதணும். இது நீங்கள் டேரெக்டாகவே போட்டு பழகிடணும். இப்போலாம் எழுதுனா எக்ஸாமில் டைம் பத்தாது. ஃபஸ்ட் டைம் மட்டும் எழுதுங்க. போக போக ப்ராக்டிஸ் பண்ணால் டேரெக்டாக இப்படியே எழுதி பழகிடணும். இப்போ இந்த ரோவையும் இந்த காலமே விட்டோம்னா 25 - 1 24 டேரெக்டாக எழுத பழகிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இதை விட்டுட்டோம்னா 5 - 1 4. இதை விட்டுட்டோம்னா 1 - 5 அப்போ -4. சரிங்களா? அடுத்தது இதை விட்டணும். இப்போ 5 - 1 4 வரும். ஏற்கனவே மைனஸ் இருக்குது -4. அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு டிரான்ஸ்போஸ் போடுவோம் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஸோ ரோவெல்லாம் காலமாக காலமெல்லாம் ரோவாக மாற்றணும். கரெக்டாக? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இது அட்ஜாயின்ட் ஆஃப் ஏல இது எல்லாத்துலேயுமே 4 காமன் ஆகுனால 4 வெளியே எடுத்துகிட்டு 8 அவ்வளோதான். அப்புறம் ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிடர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ. ஸோ 1/112 × அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து 4 × இது. ஸோ இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் ஆன்சர். ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் எழுதிக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுறேன். ஒரு வாட்டி நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. மாடுலஸ் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கேன்சல் பண்ணி ஆன்சர் ஆகிட்டோம். அடுத்து தேர்ட் சம் இது. ஸோ வழக்கம் போல் டிடர்மினன்ட் ஏ கண்டுபிடிங்க. அப்போ 2 × 8 - 7 -3 × 6 - 3 + 1 × 21 - 12. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 2 வருது. இப்போ ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அதனால் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அடுத்து
இது எழுதாமலே ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த ரோவையும் இந்த காலமே விட்டுருங்க. அப்போது 8 - 7. அப்போ 8 - 7 1. டேரெக்டாக எழுதி பழகிக்கலாம். அடுத்தது இந்த காலமும் இந்த ரோ விட்டிங்கன்னா இது 2 இருக்கு இல்லையா? அப்போ 6 - 3 3. இதே மாதிரி டேரெக்டாக எழுதி பழகுங்க. அடுத்து இது 2 விட்டுருவோம் இல்லைங்களா? அப்போ 21 - 12. இப்போ 9. ஸோ என்னென்ன படித்தோம்? 1 -3 9. அடுத்து இதை விட்டுடலாம். இப்போ 6 - 7. 6 - 7 -1. ஏற்கனவே இங்கே மைனஸ் போடுவோம் இல்லைங்களா? அப்போ அது +1 ஆயிரும். அடுத்தது 4 - 3 1. அடுத்தது 14 - 9 5. இங்கே மைனஸ் போடுவோம் இல்லைங்களா? அதனால் -5. அடுத்தது 3 - 4 -1. ஓகேவா? 2 - 3 -1. இங்கே ஆல்ரெடி மைனஸ் போடனால +1. அடுத்ததுக்கு 8 - 9 -1. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு கண்டுபிடிச்சி ட்ரீ போட போகிறோம். சரியா? பாருங்கள், இப்போ டீ போட்டுட்டோம். ஸோ அடுத்து ஃபார்முலா தான் டேட்டா A 1 = 1/determinant A × adjoint of A. அவ்வளோதாங்க. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். கொடுத்த கொஸ்டின் கொடுத்தோட ஃபஸ்ட் டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிங்க, அதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம பார்த்துருக்கிறது செகண்ட் இதில் 1 2 3 3ஐயும் பார்த்துருக்கோம். நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இன்வர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பாருங்கள். இதுக்கு அடுத்த உள்ளதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.